ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। सद्गुरुं ब्रह्मविद्वरं। गीता ध्यान श्लोकम படிக்கலாம். ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणी. நம்ம முதல் 5 பாடல்கள் படிச்சிடலாம் சேர்ந்து. 16வது அத்தியாயம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத ஷோடசோऽध्यायः दैवासुर संपत् विभाग योगः. श्री भगवानुवाच अभयं सत्व संशुद्धिः ज्ञान योग व्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधः त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलोलुप्त्वम् मार्दवम् ह्रीरचापलम् तेजक्षमा धृतिः शौचम् अद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदं दैवीम् अभिजातस्य भारत. दम्भो दर्पोऽभिमानश्च क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चाभिजातस्य पार्थ सम्पदमासुरीं दैवीं सम्पद् विमोक्षाय निबन्धायासुरीमता माशु च संपदं दैवीं अभिजातोसि पांडव. இது வரைக்கும் பார்த்தோம். அதாவது முதல் 3 ஸ்லோகங்கள்ல இந்த தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் இந்த அத்தியாயத்துல முதல் 3 ஸ்லோகங்கள்ல பகவான் தெய்வீ சம்பத் பத்தி விளக்குகிறார். 26 குணங்களை சொல்றார். அடுத்து 4வது ஸ்லோகத்துல ஆசுரி சம்பத். அந்த ஆசுரி சம்பத் அசுர சம்பத் சொல்லும் போதே அதுல ராட்சசையும் சேர்த்துக்கணும். நம்ம என்ன வித்தியாசம்னு பார்த்தோம். அசுரர்கள்னு சொல்லும் பொழுது அவங்க புலன்நுகர் விஷயங்கள் புலன் இன்பங்கள்ல மட்டுமே குறிக்கோளாக இருப்பார்கள் அசுரர்கள். ராட்சசர்கள் யாரு? ராட்சசி குணமுடைப்பவர்கள். அவர்கள் மற்றவர்களை துன்புறுத்தி அதில் இன்பம் அனுபவிக்க வேண்டும் இந்த எண்ணத்தோட இருப்பாங்க. மற்றவர்களை துன்புறுத்துவதில் அவர்களுக்கு சந்தோஷம். இப்படி ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கோம். 4வது ஸ்லோகத்துல இந்த ஆசுரி சம்பத் பத்தி சொன்னவர 5வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? சுருக்கமா சொல்ற 4வது ஸ்லோகத்துல ஆசுரி சம்பத் பத்தி சொல்லிட்டு 5வது ஸ்லோகத்துல இங்க தெய்வீ சம்பத் என்ன எதுக்கு? அது தெய்வீ சம்பத்து அது மோட்சத்திற்காக, விமோக்ஷாய சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சம் பெறுவதற்காக. ஆசுரி சம்பத் எதற்காக? அது எதற்காகனா அது இருந்தா என்ன ஆகும்? அந்த ஆசுரி சம்பத்து இருந்தா என்ன ஆகும்னா நிபந்தாய நன்றாக பந்தத்தில் மூழ்கி விடுவார்கள். பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. தெய்வீ சம்பத் அது அந்த குணங்கள் இருப்பவர்கள் விமோக்ஷாய நன்றாக இந்த சம்சாரத்திலிருந்து பிறப்பிறப்புன்ற சம்சாரத்திலிருந்து விடுபடுவார்கள். ஆசுரி சம்பத் இருப்பவர்கள் நன்றாக பந்தப்படுவார்கள். பந்தத்துல தான் இருக்காங்க, இன்னும் 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 ஆழ்ந்து போவார்கள் பந்தத்துல. இப்படி சொல்லிட்ட உடனே நமக்கு திடீர்னு ஒரு தோணும், ஆஹா நமக்கு என்ன நம்ம ஆசுரி சம்பத்தா இல்லைன்னா தெய்வீ சம்பத்தா அப்படி ஒரு டவுட் வரக்கூடாதுன்னு என்ன சொல்றாரு? மா சுச்சக கவலைப்படாது அர்ஜுனா, கவலைப்படாது. அர்ஜுனன் சொல்வது போல நம்ம எல்லாருக்கும் சொல்றாரு, மா சுச்சக கவலைப்படாதே. தெய்வீ சம்பதம் அபிஜாத்தோசி பாண்டவ. பாண்டவ நீ தெய்வீக சம்பத்தை உடையவனாகவே பிறந்திருக்கிறாய், அதற்காகவே பிறந்திருக்கிறாய். இல்ல அந்த குணத்தோட அந்த குணம்
உனக்கு இருக்கின்றது அப்படின்னு நமக்கு சொல்றாரு. நம்மளையும் மனச ஆறுதல் சொல்ற மாதிரி. இது ஆறுதல்ன்றத விட நமக்கு அந்த தோணக்கூடாது இயல்பாவே. நமக்கு இந்த ஆசுர சம்பத் தானே இருப்பது போல இருக்கு நமக்கு அப்படின்னு நமக்கு தோணும். எப்ப இந்த நற்குணங்கள் தெய்வீக சம்பத்தை நம்ம வளர்த்து கொண்டு எப்ப தீய குணங்கள் நம்ம கிட்ட இருந்து விலக்கி விட்டு வாய்ப்பே இல்லையே அப்படின்னா மா சுச்சக நீ நம்ம பிறந்திருக்கிறது தெய்வீக சம்பத்தை முழுமையாக பெறுவதற்குத்தான். அப்படின்னு அர்த்தம் அதை முழுமையாக பெற்று மோட்சத்திற்காக தான். உனக்கு பந்தம் இல்ல. அது மூலமாக அவனுக்கு தெளிவா சொல்றார், நம்பிக்கை ஊட்டுகிறார். அதை சொல்லிட்டு 6வது ஸ்லோகம் நம்ம பார்க்கணும் இல்லையா, இன்னைக்கு நம்ம படிக்கலாம். அது தௌ பூத சர்கோ லோகேஸ்மின் द्वौ भूत सर्गौ लोकेऽस्मिन् தௌ பூத சர்கோ லோகேஸ்மின் द्वौ भूत सर्गौ लोकेऽस्मिन् दैव आसुर एव च दैव आसुर एव च दैव आसुर एव च दैवासुर एव च दैवो विस्तरशः प्रोक्तः दैवो विस्तरशः प्रोक्तः दैवो विस्तरशः प्रोक्तः दैवो विस्तरशः प्रोक्तः आसुरं पार्थ मे शृणु आसुरं पार्थ मे शृणु आसुरं पार्थ मे शृणु आसुरं पार्थ मे शृणु சேர்ந்து படிப்போம். दौ भूत सर्गौ लोकेऽस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरशः प्रोक्तः आसुरं पार्थ मे शृणु. சரி, இங்க என்ன சொல்றாரு? பார்த்தா அர்ஜுனா தெய்வ ஆசுர ஏவச்ச பூத சர்க்கம். இந்த உலகத்துல உயிர்கள் தோன்றி இருக்கின்ற இந்த உலகத்தில் உயிர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்தில் இங்க உயிர்கள் முக்கியமா இந்த தெய்வாசுர சம்பத்துல யாரை பத்தி பார்த்தோம்? மனிதர்களை பொறுத்து. அதனால இந்த மனிதர்கள் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் உயிரினங்கள் படைக்கப்பட்ட இந்த உலகில் இரு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். இரு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அஸ்மின் லோகே, இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். யார் அவங்க? தெய்வ ஆசுர ஏவச்ச, தெய்வீக குணம் படைத்தவர்கள், அசுர குணம் படைத்தவர்கள். இரு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகில். சரி, இதுல இந்த இரண்டில் தெய்வ விஸ்தரசக புரோக்தக, தெய்வ இயல்பு விஸ்தாரம் சொல்றாங்க, விஸ்தரசக விளக்கமாக விரிவாக 26 குணங்கள் சொல்லியிருக்கார். விஸ்தரசக புரோக்தக ஏற்கனவே நான் கூறிவிட்டேன், ஏற்கனவே விரிவாக சொல்லப்பட்டது. ஆசுரம் மேசுணும், இப்பொழுது ஆசுர குணம் ஆசுர சம்பத் பத்தி நீ இப்பொழுது என்னிடம் கேள். அசுர இயல்பை பற்றி என்னிடம் நீ கேட்பாயாக. ரொம்ப அழகா ஸ்டெப்பா போறாரு, அவசரமே இல்லை. முதல் 3 ஸ்லோகத்துல நான் தெய்வீக சம்பத்தை சொல்லிட்டேன். 4வது ஸ்லோகத்துல அசுர சம்பத் சுருக்கமாக சம்மரி சொன்னேன். அடுத்தது என்ன? இந்த தெய்வீக சம்பத் இருப்பவர்கள் மோட்சம் அடைவார்கள், அசுர சம்பத் இருப்பவர்கள் நன்றாக பந்தத்தில் ஆழ்ந்து போவார்கள். இப்போ தெய்வீக சம்பத் முன்னே விரிவாக கூறப்பட்டது. இப்பொழுது என்னிடமிருந்து அசுர சம்பத்தை பற்றி கேட்பாயாக. இப்படி சொல்லிட்டு 7வது ஸ்லோகத்துல இருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அசுர சம்பத். தெய்வீக சம்பத் என்னடானா 3 ஸ்லோகத்துல முடிஞ்சிச்சு. அந்த 3 ஸ்லோகத்திலேயே 26 குணங்கள் சொல்லியிருக்காரு. அசுர சம்பத்னால 7 ஆரம்பிச்சுக்கிட்ட 12 ஸ்லோகமா, அதோட 4 மடங்கு பாருங்க. என்னது 4 மடங்கு? தெய்வீக சம்பத்தை விட 4 மடங்கு எக்ஸ்ட்ரா சொல்றாரு அசுர சம்பத் பத்தி. அப்போ எதுக்கு இது இவ்வளவு தூரம் சொல்லணும்? நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும் என்னடா அது இப்படி. நம்ம இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சூக்ஷ்மா கவனிங்க. அது சூக்ஷ்மான விஷயம் என்னன்னா, பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. யார்கிட்ட சொல்லுவாங்க? டைரக்டா எங்களை மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன சாமி தெரியும், உங்களுக்கு எல்லாம் உலக விஷயங்கள்லாம் தெரியாது, உங்களுக்கு உலக விஷயம் தெரியாது, உங்களுக்கு உலக அனுபவம் இல்லை, எங்களுக்கு தான் இருக்கு உலக அனுபவம்.
இப்படிதானே சொல்லுவாங்க, பொதுவா சொல்லுவாங்க. ஆனா அதாவது என்ன அர்த்தம் அவங்களை பொறுத்த வரைக்கும்னா, இந்த சாஸ்திரத்துல படிச்சு சாஸ்திரத்தை மரணம் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்றவங்க, ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, பொதுவா இந்த ஆன்மீகவாதிகள் சொல்லிட்டு இருக்கவங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க, மத்தவங்க சொல்லுவாங்க ஆன்மீகவாதிகள் இவங்களாம். அப்படி அவங்களுக்கு வந்து இந்த உலக விவகாரங்கள் தெரியாது, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எங்க கிட்ட விட்டுருங்க அப்படின்ட்டு உலக விவகாரத்தை அவங்க ரொம்ப அழகா பாத்துக்கிறாங்க. தெரியுதுல பார்க்கும் போதே, அவங்க வீடு ஆபீஸ் எப்படி எல்லா இடத்துலயும். அதை குறை சொல்ல வரல. என்ன சொல்ல வந்தோம்னா, இங்க கிருஷ்ணருக்கு என்ன ஆச்சரியம்னா 15வது அத்தியாயத்துல புருஷோத்தம யுகம், டைரக்டா அத்வைத ஞானம், ஆத்ம பிரம்ம ஐக்கியம் அத சொன்னாரு. என்ன ஹையஸ்ட் சட்டிலான சூக்ஷ்மமான ஆத்ம தத்துவத்தை விளக்குனவரு. சரி 16வது என்ன இருக்கும், அதை விடவும் இன்னும் ஆத்ம தத்துவத்துல இன்னும் பயங்கர டீப்பா போவார். அப்படிதான் பார்ப்போம். அது முடிஞ்சிருச்சு 15லயே. அவ்வளவு சூக்ஷ்மமான புருஷ உத்தமன், உத்தம புருஷனை பத்தி சொல்லினவரு இங்க என்னடானா உலக விவகாரங்கள்ல புட்டு 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 வைக்கிறாரு. எப்படி ஒவ்வொரு மனிதர்களுடைய இயல்புகள் எப்படிப்பட்டது. இப்ப நம்ம இந்த 7வது ஸ்லோகமா, 7வது ஸ்லோகத்துல இருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு டிவி நியூஸ் எல்லா சேனலும் பாக்குற மாதிரி இருக்கும். டிவி நியூஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் என்ன வேணா எடுத்துக்கோ, இங்கிலீஷ் நியூஸ் எல்லாத்தையும் பாக்குற மாதிரியே இருக்கும். என்னன்னா அவ்வளவு அழகா வந்து இந்த உலகத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க என்ன மாதிரியான மனநிலையோட இருக்காங்க, அவங்க எப்படி எல்லாம் நடந்து கொள்றாங்க, இவ்வளோத்தையும் யாரு ஆன்ம விஷயத்துல அவ்வளவு ஆழ்ந்து போனவருக்கு உலக விஷயங்கள்லயும் இவ்வளவு ஆழ்ந்தது. அதான் விஷயம் இங்க ஆச்சரியமா இருக்கு. அதுல பார்த்தா ஒவ்வொருத்தரை பத்தியும் அவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்காங்க. புரிஞ்சு வச்சுட்டு அது நம்ம முதல்ல பார்த்தோம், இந்த தெய்வீக குணங்கள் இருக்கவங்க எப்படி, அதை நமக்கு சொல்லிட்டாரு. இப்ப இத வந்து அசுர குணங்கள், அசுர குணங்கள் வந்து அவ்வளவு விரிவா சொல்றாரு. இதுல இருந்தா பல படங்களே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். திரைப்படம் எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் இதெல்லாம் கீதப்படுத்தி தான் எடுத்திருப்பாங்க அவங்க எல்லாம் யாராவது ஃபுல்லா. இந்த அத்தியாயம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. நான் சொன்னது போலவே தினமும் நீ காலையில கேட்ட நியூஸ் கூட இருக்கலாம், எல்லா சேனலும் கேட்கிற மாதிரி இருக்கும், நிறைய படங்கள் பார்த்த மாதிரி இருக்கும், அப்புறம் வாழ்க்கையில சில பேரை சந்திச்ச மாதிரி இருக்கும், சில டைம் ஐயோ நம்மளுக்கும் இருக்கோ அப்படின்னு டவுட் எல்லாம் வரும். இவ்வளோ கிளியரா வந்து கிளியர் கட்டா 7வது ஸ்லோகத்துல இருந்து பாருங்க எப்படி எப்படி சொல்ல போறாரு. சரி பார்க்கலாமா? அதுதான். ஆனா இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படிலாம் இல்லை, அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஏன் சொல்றாரு, முதல்ல என்ன சொல்றாரு பார்க்கலாம், படிக்கலாம். 7வது ஸ்லோகம். பிரவருத்திம் ச நிவృத்திம் ச, பிரவருத்திம் ச நிவృத்திம் ச, பிரவருத்திம் ச நிவృத்திம் ச, பிரவருத்திம் ச நிவృத்திம் ச, ஜனான விதுராசுராஹ, ஜனான விதுராசுராஹ, ஜனான விதுராசுராஹ, ஜனான விதுராசுராஹ, ந சௌச்சம் நாபி சாச்சாரஹ, ந சௌச்சம் நாபி சாச்சாரஹ, ந சௌச்சம் நாபி சாச்சாரஹ, ந சௌச்சம் நாபி சாச்சாரஹ, ந சத்யம் தேஷு வித்யதே, ந சத்யம் தேஷு வித்யதே, ந சத்யம் தேஷு வித்யதே. ந சத்யம் தேஷு வித்யதே. சேர்ந்து பிரவருத்திம் ச நிவృத்திம் ச ஜனான விதுராசுராஹ, ந சௌச்சம் நாபி சாச்சாரஹ, ந சத்யம் தேஷு வித்யதே. சரி, என்ன சொல்றாரு முதல்ல, ஆசுராஹா ஜனாஹா, கடைசி வார்த்தை இருக்கு பாருங்க, ஆசுராஹா, அதுக்கு முன்னாடி ஜனாக இருக்கு. ஆசுராஹா ஜனாக, அசுர ஜனங்கள், அசுர ஜனங்கள். அசுர ஜனங்கள் யாரு எனக்கு தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. அதுக்குதான் 4வது ஸ்லோகத்துல ஒரு 6 பாயிண்ட் சொன்னார். அந்த 6 பாயிண்டினுடைய சுருக்கமா சொன்னது அந்த அந்த இயல்பு உட்பவர்கள் ஆசுர ஜனகா. ஏன்னா மறுபடியும் பார்த்துடலாம் அந்த 4 என்னது, 4வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு, ஏன்னா அசுர குணங்கள் அசுர ஜனங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு நம்ம எல்லாம் சில பேருக்கு தெரியாதுல, பாவம் சொல்லிக்கலாம். யாரு, தம்போ தர்ப்போ அபிமானக குரோதக பாருஷ்யம் அஜ்ஞானம், இதெல்லாம் இருப்பவங்க. பகட்டு கர்வம் தம்ப தர்ப்ப அபிமானம் தற்பெருமை இல்லையா, அபிமானம் இதெல்லாம் பார்த்தோம். குரோத பாருஷ்யம் அப்புறம் அஜ்ஞானம் இதெல்லாம் இருப்பவர். இதெல்லாம் இயல்பா இருக்கும் அவங்களுக்கு, இயல்பா இருக்கும், சகஜமா இருக்கும் அவங்களுக்கு. இப்படிப்பட்டவர்கள் அசுர ஜனங்கள்.
என்ன அவங்க அவங்க எப்படிப்பட்டவங்க? பிரவருத்திஞ்ச நிவருத்திஞ்ச ந விதுகு. அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. எதை பத்தி தெரியாது? பிரவருத்தி நிவருத்தி. இதை அவங்களுக்கு தெரியாதுன்றதை விட இதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. பிரவருத்தியை பத்தி நிவர்த்தி பத்தி. இது என்னது பிரவருத்தி நிவர்த்தி? பிரவருத்தினா இங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். முன்னாடி பிரவருத்தி நிவர்த்திக்கு முன்னாடி வேற மாதிரி அர்த்தம் புரிஞ்சு வச்சிருப்பீங்க. நம்ம இந்த இடத்துல என்ன அர்த்தம்? பிரவருத்தினா தர்மம்னு அர்த்தம். பிரவருத்தினா தர்மம். பிரவருத்தி ஈடுபடுவது, செயல் புரிவது அப்படின்னு அர்த்தம். எப்படி செயல் புரியணும்? தர்மத்தின் படி செயல் புரிய வேண்டும். அதனால இங்க பிரவருத்தின்றது தர்மம். இப்போ உங்களுக்கு எளிமையா தெரிஞ்சிடும், உங்களுக்கு ஈஸியா. என்னது அடுத்து? நிவர்த்தி. நிவர்த்தினா என்னப்போ? நிவர்த்தினா அதர்மம்னு அர்த்தம். நிவர்த்தி செய்யக்கூடாதது. நிவர்த்தினா வித்ட்ரா பண்ண வேண்டியது, விட வேண்டியது, பின்பற்ற கூடாதது. பிரவருத்தினா பின்பற்ற வேண்டியது, அதனால தர்மம். நிவர்த்தினா பின்பற்ற கூடாதது, அதனால அதுக்கு அதர்மம். இது இரண்டையும் ந விதுகு. பிரவருத்திஞ்ச நிவர்த்திஞ்ச ந விதுகு. இது ரெண்டும் அறியாது. ஐயோ பாவம், அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தமா? தர்மம் எது அதர்மம் எது தெரியாத மாதிரி இருக்காங்க, பாவம், அவங்கள போய் குறை சொல்லாதீங்க அப்படி அர்த்தம் கிடையாது. இரண்ட பத்திய கவலையே கிடையாது. அதாவது எதை பின்பற்ற வேண்டும், இதை பின்பற்ற கூடாது இப்படி எல்லாம் அவங்களுக்கு சிந்தனையே கிடையாது. அதை பத்தின எந்த விதமான மதிப்புமே கிடையாது, அவங்களுக்கு வேல்யூவே கிடையாது. இது தர்மம், இது அதர்மம், இதைதான் பின்பற்றணும், இதை பின்பற்றக்கூடாது, அதை பத்தின எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருப்பவர்கள் பிரவருத்திஞ்ச நிவர்த்திஞ்ச ந விதுகு தேஷு ந சௌச்சம். அதனால என்ன? அதனால அவர்களிடத்து தூய்மை இல்லை. ந சௌச்சம். சௌச்சம்னா தூய்மை. நம்ம பார்த்தோம்னா தூய்மை இல்லை அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள்ல தூய்மை இல்லைன்னு அர்த்தம். அவங்களுடைய எண்ணங்கள்ல எந்த விதமான தூய்மையும் இல்லை. அப்படின்னா தீய எண்ணங்கள் தான் அவங்களுடைய எண்ணத்துல. அப்படின்னா சுயநலம் 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 மட்டுமே தான். அந்த சுயநலம் தான் அழுக்கு. இவங்க ந சௌச்சம். அப்போ தூய்மையே இல்லை, தூய்மை இல்லாத எண்ணங்கள் உடையவர்களா இருக்காங்க. தேஷு ந சௌச்சம் வித்தியதே. அவரிடத்து தூய்மை இல்லை, நல்ல ஒழுக்கமும் இல்லை. நபி ஆச்சாரக. ஆச்சாரம் அர்த்தம் நல்ல ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள், ஆச்சாரம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தை. நம்ம தமிழ்ல சொல்ற ஆச்சாரம், இது சமஸ்கிருத ஆச்சாரம். நடத்தல், நல்வழியில் நடத்தல், நல்ல ஒழுக்கம், அதுவும் கிடையாது. மனதில் தூய்மை இல்லை, நடத்தையில் ஒழுக்கம் இல்லை. அது போலவே ந சத்தியம். இங்க ந சத்தியம் அப்படி சொல்லும் போது இப்ப நம்ம ஒண்ணு பார்த்து வந்தா நமக்கு புரியும். இப்போ எப்படி பாருங்க, ஒண்ணு என்ன கனெக்ஷன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்களுக்கு நன்மை தீமையை பத்தின கவலையே கிடையாது. ஏன் சந்தோஷம், ஏன் சந்தோஷம் தான் முக்கியம், அவர்களுடைய சந்தோஷம் தான் அவங்களுக்கு முக்கியம். அதற்காக வேண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன், எது தர்மம் எது அதர்மம்னா நான் பார்க்கவே போறதில்லை. அப்படிப்பட்ட மனநிலையில இருப்பவர்கள். சரி, இந்த மாதிரி மனநிலையில இருப்பவர்களுக்கு அவங்களுடைய மனசு எப்படி இருக்கு? அதனால எப்படி இருக்கு அவங்க மனசு? அதனால அவங்களுடைய மனசு தூய்மையற்று இருக்கு. உங்களுக்கு தொடர்பு புரியுது இல்லையா? அவங்க நன்மை தீமையை குறித்து கவலைப்படாம தர்ம அதர்மத்தை பத்தி யோசிக்காம இருக்கிறதுனால அவங்களுடைய சுயநல ஆசைகளை மட்டுமே அடைய வேண்டும், தன்னுடைய இன்பம் மட்டுமே முக்கியம்னு கருதுறதுனால அவங்களோட மனசுல தூய்மை இல்லை. சரி, தூய்மை இல்லைன்னா அது எப்படி தூய்மை இல்லாம போச்சு அப்படின்னா நல்ல ஒழுக்கம் இல்லை. அப்ப மனதுல தூய்மை இல்லைன்னு சொல்லலாம். நல்ல ஆச்சாரம், ஒழுக்க, ஆன்மீக பழக்க வழக்கங்கள், சில பேசிக் நோபல் குவாலிட்டிஸ் இருக்கு, அது விட்டுலாம். ஆன்மீக பழக்க ஒழுக்கமும் இல்லை, எந்த விதமான பழக்க வழக்கங்களும் அவர்கிட்ட இல்லை. சரி, இப்படி நல் நடத்தைகள் நல்லொழுக்கம் இதெல்லாம் இல்லாம இருக்கே அப்படின்னா ஏன்னா சத்தியம். ஏன்னா அவங்களுக்கு சத்தியமே இல்லை. இங்க சத்தியம்ன்றது என்ன பாத்தீங்கன்னா பாருங்க, பிரமாணம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பிரமாணம்னா எது பிரமாணம்? எது பிரமாணம்னா நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதை எனக்குள்ள வளர்ப்பதற்காக எனக்கு சில ஆச்சார நெறிமுறைகளை கொடுத்திருக்கு, அது சாஸ்திரம். அது போலவே தர்மம் எது அதர்மம் எதுன்னு பிரித்து காட்டி இந்த தர்மத்தின் படிதான் நீ நடக்க வேண்டும், இதெல்லாம் நிஷித்த கர்மம், இதை செய்யக்கூடாது என்று நிர்ணயம் செய்திருப்பது சாஸ்திரம். ஓகேங்களா? இப்ப சத்தியம்ன்றது என்ன வந்துருச்சு?
பிரமாணம்னு வந்தது. இப்ப இது வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே எது பிரமாணம்? ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எது பிரமாணம்னா சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரம், வேத, உபநிடதங்கள், பகவத்கீதை, அப்புறம் வேற என்ன, வேற எல்லா இதிகாச புராணங்கள். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா ஸ்ருதி, ஸ்மிருதி, புராண, இதிகாச புராணம், இதான் சத்தியம். அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு அதுல வந்து எந்த விதமான நம்பிக்கையுமே கிடையாது. இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல போனா அர்த்தம் சத்தியம். அவங்களுக்கு சாஸ்திரத்துல நம்ம வாழ்க்கையை வழி நடத்துகின்ற எந்த விதமான சாஸ்திரத்து மேலையும் அப்பவே என்ன வந்துருச்சு, அந்த சாஸ்திரத்தை போதிக்கின்ற குருமார்கள், ஆச்சாரியர்களிடத்தும் அப்படின்னா என்ன வந்துருது, இந்த சாஸ்திரத்தின் குருவின் மூலமாக அந்த இறைவனிடத்தும். அப்ப இறைவனிடத்தும் கிடையாது நம்பிக்கை, கிடையாது சாஸ்திரம் இடத்தும் கிடையாது, குரு இடத்தும் கிடையாது. பிரமாணத்தில் எந்த விதமான பிரமாணத்திலையும் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அதுல அக்கறையே இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு, அதனால ஆச்சாரக, அதனால நம்ம அன்றாடம் கடைபிடித்து ஒழுக வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகள், பழக்க வழக்கங்கள் எதுவுமே கிடையாது. என்ன, ஒரு சாதாரணமா சொல்றோம், சரி நம்ம வந்து நான் வந்து பூஜை பண்றேன், ஜபம் பண்றேன், கோயிலுக்கு போறேன், இல்லைன்னா வந்து ஏதோ ஒண்ணு படிக்கிறேன், ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன் இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கும், எங்க எப்படி கிடைக்கும் இதெல்லாம்? இந்த மாதிரியான ஹாபிட், இந்த மாதிரியான பழக்கம், ஒழுக்க நெறிகள் எது மூலமா வரும்? நமக்கு பிரமாணம் மூலமா தான் வரும். பிரமாணம், சாஸ்திரம், குரு, இறைவன், இவங்க மூலமா தான் வரும். அவங்க 3 பேர்கிட்ட இருந்து விலகிட்டான். அவங்க 3 பேரை பத்தி இவனுக்கு அக்கறையே கிடையாது, இல்ல நம்பிக்கையும் கிடையாது. அதனால அவனுக்கு எந்த விதமான ஒரு உயர்ந்த பழக்க வழக்கங்கள் இல்லை அவனுக்கு. சரி, இப்ப அதனால என்ன ஆச்சு, இந்த உயர்ந்த பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லாதனால நம்ம சொன்னது வந்து கொஞ்சம் ஹையஸ்ட், பூஜை, ஜப, தியானம், இல்ல விசாரம், இல்ல சாஸ்திர படிப்பு, இல்ல சத் சங்கம் எதுவுமே இல்லை. இது எதுவுமே இல்லாதனால என்ன ஆகுது, சௌச்சம். அவனோட மனசுல தூய்மையே இல்லை, மனதுல தூய்மை இல்லை. அப்போ இந்த சத் சங்கம், பிரமாணம், சத் சங்கம், அதன் மூலமாக வந்து நல்லொழுக்கம். அந்த நல்லொழுக்கம்ன்றது என்ன கேட்டீங்கன்னா, மனதை தினமும் மனதை தூய்மைப்படுத்துவது தான் அந்த சத் சங்கமும் சௌச்சம், நல்ல ஒழுக்கங்களும். அது எங்க சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அப்போ சாஸ்திரம் கூறப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை கடைபிடித்து தன்னுடைய மனதை தினமும் தூய்மை செய்து கொள்ளாதனால அவன் அசௌச்சம். சௌச்சம், தூய்மை இல்லை அவனுக்கு. இப்போ இது பார்க்கும் போதே என்ன தெரியுது நமக்கு, 2 வேளை குளிக்கிறோம், டெய்லி குளிக்கிறோம் அப்படின்னாக்க, அதே மாதிரி டெய்லி மனதை அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா, சத்சங்கம் எல்லாம் விட்டுட்டேன்னு சொன்னாக்க அந்த மனதும் அசுத்தம் அடைந்து கொண்டே போகும். தேசுன சௌச்சம் வித்தியதே. சரி, இப்படி மன தூய்மை இல்லைன்னா என்ன ஆகும், மன தூய்மை இல்லாதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, மன தூய்மை இல்லாத இடத்தில் பிரவருத்திம் நிவர்த்திம் நவிதுகும், தர்ம அதர்மத்தை பத்தின எந்த விதமான சிந்தனையும் இருக்காது. முழுக்க தன்னுடைய சுயநலம், தன் இன்பம், தான் மட்டுமே. நான் இங்க குடும்பத்தை கூட சொல்லல, தான் நான், அந்த நான் மட்டும்தான், என்னை சுத்தி வேற எந்த ஒரு உயிரை பற்றியும் எனக்கு அக்கறையே கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் இது. யாரை பத்தி பார்த்துட்டு வரோம், அசுர குணம், ஆசுரி சம்பத். இதை போய் சம்பத்துன்னு சொல்றாங்களே, சம்பத்துன்னு அர்த்தம் நம்ம செல்வம்னு பார்த்தோம். ஆக்சுவலா என்ன அர்த்தம்னா, இந்த செல்வத்தை வளர்த்துக்கிறவங்களுக்கு பந்தம் தான். அவங்க அந்த செல்வத்தை வச்சு என்ன வாங்குவாங்க, பந்தத்தை தான் வாங்குவாங்க, பந்தத்துல ஆழ்ந்து போவார்கள். ஆக்சுவலா இங்க சம்பத்துன்றதுக்கு இயல்புன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இயல்பை உடையவர்களாக இருக்கிறார்கள். பிரகிருத்தினா இயல்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. அப்ப ஆசுரி பிரகிருதி உடையவர்களாக இருக்காங்க. சரி, இந்த ஸ்லோகம் புரிஞ்சுது இல்லையா? ஆசுராஜனாக பிரவருத்திம் ச நிவருத்திம் ச ந விதுகு, எது செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, எது தர்மம், எது அதர்மம் என்பதை பத்தின விஷயத்துல அக்கறையே இல்லாமல் இருப்பவர்கள். ஏன் அப்படி இருக்காங்கன்னா, அவங்க மனசு தூய்மை இல்லை. ஏன் மனசு தூய்மை இல்லை அப்படின்னா, எந்த விதமான நல்லொழுக்கங்களையும் பின்பற்றவில்லை. ஏன் இந்த விதமான நல்லொழுக்கங்களையும் பின்பற்றவில்லை? ஏனென்றால் அவங்களுக்கு நல்லொழுக்கங்களை போதிக்கின்ற சாஸ்திரத்து மேலையும் குருவினிடத்தும் ஈஸ்வரனிடத்தும் நம்பிக்கை இல்லை.
இந்த சமுதாயத்துல நியூஸ் பேப்பர்ல டிவியில இப்பெல்லாம் சொல்றாங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னா எடுத்து பார்த்தா இதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் இருப்பாங்க. அவங்க நல்லா படிச்சிருக்கலாம், பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கலாம், பெரிய பெரிய பதவியில இருக்கலாம், நல்லா படித்தவர்களா இருக்கலாம். ஆனா என்ன? அசுர குணம், ஆசுரி சம்பத். ஆசுரி சம்பத்னா 2 தலையில கொம்பு முளைச்சு பல்லெல்லாம் பேன் வச்சுட்டு மூஞ்சி கோரமா இல்ல. இதுதான் இங்க சொல்லியிருக்கிறது. இங்க ஆரம்பிக்கிறார் 7வது. அவ்வளவு டீட்டெயிலா அழகா டிஸ்கிரைப் பண்றார். டிஸ்கிரைப் பண்றது நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். இந்த 7 தெளிவா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இதுதான் பேஸ். இந்த பேஸ் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆக போகும். அடுத்த ஸ்லோகம் 8வது என்ன சொல்ற பார்க்கலாம். அசத்யம் அப்ரதிஷ்டம் தே, असत्यम अप्रतिष्ठं ते, அசத்யம் அப்ரதிஷ்டம் தே, असत्यम अप्रतिष्ठं ते, ஜகதாஹுரனீஸ்வரம், जगदाहुरनीश्वरं, ஜகதாகுரனீஸ்வரம், जगदाहुरनीश्वरं, अपरस्पर सम्भूतम्, अपरस्पर सम्भूतम्, अपरस्पर सम्भूतम्, अपरस्पर सम्भूतम्, किमन्यत् कामहैतुकम्, किमन्यत् कामहैतुकम्, किमन्यत् कामहैतुकम्. किमन्यत् कामहैतुकम्. சேர்ந்து படிப்போம். அசத்யம் அப்ரதிஷ்டம் தே, ஜகதாஹுரனீஸ்வரம், அபரஸ்பர சம்பூதம், கிமன்யத் காமஹைதுகம். இங்க என்ன அர்த்தம்னா, அசத்தியம் அப்ரதிஷ்டம் ஜெகத், இந்த ஜெகத் அவர்களுக்கு இந்த ஜெகத் உண்மையானது, அசத்தியம் அப்ரதிஷ்டம். என்னது இது? அவங்களும் இந்த உலகத்தை அசத்துன்னு சொல்றாங்க. அப்ப பெரிய ஞானிகள் அவங்க? அப்படி இல்ல அர்த்தம். இவங்க இங்க என்ன அர்த்தம்னா, ஜெகத் அசத்தியம்னா இந்த உலகம் எதை ஆதாரமாக கொண்டிருக்கு, எதை பிரதிஷ்டாவாக கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறதுன்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், தர்ம அதர்மத்தை தான். தர்மத்தை தான் ஆதாரமாக இருக்கு. இந்த தர்மத்தை ஆதாரமாக கொண்டது இந்த உலகம். தர்ம சக்கரம் நன்றாக சுழலுகின்றதா கேக்குறாங்கல்ல. அப்புறம் இவருடைய ஆட்சி சக்கரம்னு சொல்லுவாங்கல்ல, இது மாதிரி அவருடைய ஆட்சி தர்ம சக்கரம் இப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம் பாருங்க. அது என்னது அப்படின்னா, இந்த உலக இயக்கத்துக்கு அடிப்படை ஆதாரம் பிரதிஷ்டா இது தர்மம். ஆனா இவர் என்ன சொல்றான்? அசத். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, இந்த தர்மம் தான் ஆதாரம். இப்படிலாம் சொல்றதெல்லாம் கதை, இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. யாரு? அவங்க சொல்றாங்க அசுரி சம்பத். ஜெகத் அப்ரதிஷ்டம், அப்ரதிஷ்டம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, அசத். இங்க அசத்துனா ஜெகத் அசத்துன்னு எடுத்துக்கூடாது, ஜெகத் அசத்தியம் அப்படி போட்டிருக்கு, அப்படி எடுத்துக்கூடாது. இந்த உலகம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த தர்மத்து ஆதாரமா இருக்கு, அப்படியே தர்மத்துப்படி நடக்கலன்னா என்னமோ ஆயிடும் நமக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது தர்மமா அது அதர்மம், அது போங்க எல்லாம் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி இது அவங்களுக்கு. ஜெகத் அப்ரதிஷ்டம் அசத்தியம். இது புரியுது இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு. ஏன்னா தமிழ்ல மீனிங்ல நிலையானதல்ல, நிலை இல்லாதது, அசத்து அப்படின்னு. ஆஹா, இவங்க எல்லாம் பெரிய ஞானிகள் நினைச்சு கூடாது. இது என்னன்னா இப்படி சொல்றாங்க அவங்க. பிரதிஷ்டம் அப்பிரதிஷ்டம், தர்மத்தை நிலையாக ஆதாரமாக கொண்டிருக்கின்றது உலகம்ன்றது அசத்தியம். அதெல்லாம் சும்மா கதை, கட்டுக்கதை, அப்படிலாம் கிடையாது. அப்புறம் எப்படிப்பா இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு? அப்ப நீ சொல்றத பார்த்தா எதுவுமே கிடையாதா? எப்படிதான் இந்த உலகம் வந்தது? என்ன சொல்லு அப்படின்னா, அபரஸ்பர சம்பூத்தம். பர அபர, இப்படி சில பேர் இருக்காங்களா, அப்படி சில பேர் இருக்காங்களா, அபர பர அப்படின்னு அர்த்தம். ஆண்னு ஒரு வகை இருக்கா, பெண்ணுன்னு ஒரு வகை இருக்கா, இவங்க 2 பேரும் சேர்றாங்க. சேர்ந்து காம ஹைத்துக்கம், அவங்கள மூலமாக உருவானதுதான் இந்த உலகம். எப்படி? இவ்வளவுதான் விஷயம். இந்த உலகம், இதுல இருந்தா இந்த உலகம் தோன்றியது. கிம் அந்நியத்து, வேற என்ன இருக்கு இந்த உலகத்துல? வேற எப்படி வந்திருக்கு இந்த உலகம்? ஆகு என்று அவர்கள் கூறுவார்கள். அவங்க இந்த உலகத்துக்கு என்ன மதிப்பீடு இருப்பாங்க? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வேல்யூ பண்றாங்க? இந்த உலகம்க்கு தர்மம் அதர்மம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, தர்மத்தெல்லாம் ஆதாரம் எல்லாம் கொண்டு இல்லை. அப்ப எப்படி வந்திருக்கு இந்த உலகம்? எப்படி வந்திருக்குன்னா, மேல் ஃபீமேல், ஆணினம் பெண்ணினம் 2 பேரும் சேர்ந்து இந்த உலகம் அப்படியே உருவாகி போயிட்டு இருக்கு.
என்ன ப்ரூஃப், என்ன ஆதாரம், நீ ஏதாவது பிரமாணம் வச்சிருக்கியா, சாஸ்திரம் வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. அதை பத்தி ஆழ்ந்த சிந்தனையும் கிடையாது. அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் உலகத்துக்கான தேரி. இவ்வளவுதான் மனுஷன். ஆனா நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து போனோம்னா, ஆமா இல்ல அப்படிதான் இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு தோணி ஏமாந்துடக்கூடாது. அவங்க சொல்றதை பார்த்தா இதுக்குன்னே ஒரு கூட்டம் காலகாலமா பேசிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு கூட்டம். அந்த சத்சங்கம் ஜோரா போயிட்டு இருக்குல்ல, ஃப்ரீயா நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி சத்சங்கம் அப்படி இல்லை. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்படிதான். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. லோகாயதவாதிகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குரூப். நம்ம இந்த உலகத்துல எதுக்கு பிறந்திருக்கோம், என்ன நோக்கம், இதுக்கு அப்புறம் என்ன குறிக்கோள், இங்க என்ன சாதிக்கணும் நம்ம இந்த உலகத்துல, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும். உலகத்துல திடீர்னு தோணுச்சு ஒரு நாள். எப்படி தோணுச்சு, எப்படியோ தோணுச்சு. இங்க மனிதர்கள் மட்டும் சொல்ல வரல, அவங்க ஆண் பெண் இப்படின்ற 2 விதமான தன்மை இந்த உலகத்துல தோன்றியது. அதன் மூலமா என்ன இருந்துச்சு, எல்லா உயிரினங்களும் தோன்றியது, அதுல மனிதர்களும் தோன்றியது. இவ்வளவுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும். கேட்கும்போது கரெக்ட் மாதிரியே தோணுது பாருங்க நமக்கு இல்ல, லேசா அப்படி. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கா, ஏதாவது பர்பஸ் இருக்கா, அதை பத்தி எல்லாம் கேட்க கூடாது. அதெல்லாம் கேட்காது. இவ்வளவுதான், ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான், திடீர்னு தோணுச்சு. இப்ப இது லாஜிக்கே இல்லை. லாஜிக் எல்லாம் கேட்க கூடாது. அவங்க கிட்ட போய் லாஜிக் கேட்க கூடாது, இல்ல கேட்க மாட்டோம் நம்ம. ஆனா நம்ம ஒரு இது சொன்னா, அழகா சாஸ்திர பிரமாணம் சொன்னா அதுக்கு லாஜிக் கேட்பாங்க அவங்க. அந்த லாஜிக் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்னது, மைண்ட் பியூரிட்டி வேணும். மைண்ட் பியூரிட்டி வேணும்னா நீ என்ன பண்ணும், பிரமாணம், நல்ல ஒழுக்கம் வேணும். நல்ல ஒழுக்கம் என்ன வேணும், மறுபடியும் குரு, சாஸ்திரம், இறைவன், இதை நீ பின்பற்ற. இதை நான் பின்பற்ற மாட்டேன், அந்த டிசிப்ளின்குள்ள வரமாட்டேன், ஆனா அந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். எந்த ஒரு சயின்ஸ் கத்துக்கணும்னாலும், பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ, அவங்க அதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் லேர்னிங் ப்ராசஸ் இருக்கு. அதுக்குள்ள நான் போக மாட்டேன். ஆனா என்ன, எனக்கு அதெல்லாம் புரியணும், இல்லைன்னா நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இந்த மாதிரியான ஒரு எந்தவித ஒரு காமன் சென்ஸ் சொல்ல, பொது அறிவு, அடிப்படை அறிவு கூட இல்லாம இப்படிப்பட்ட ஒரு நிலையில, மனநிலையில இந்த உலகத்தை பத்தின அவங்களுடைய மதிப்பீடு இவ்வளவுதான் இருக்கு. இதனால இப்ப பாருங்க 9வது பாட்டுல என்ன சொல்றாரு பாருங்க கிருஷ்ணர் தொடர்ந்து. ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய நஷ்டாத்மானோல்பபுத்தயः 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 பிரபவந்த்யுக்ரகர்மாணः 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 க்ஷயாய ஜகதோ ஹிதாः க்ஷயாய ஜகதோ ஹிதாः க்ஷயாய ஜகதோ ஹிதாः க்ஷயாய ஜகதோ ஹிதாः. சரி, சேர்ந்து ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய நஷ்டாத்மானோல்பபுத்தயः பிரபவந்த்யுக்ரகர்மாணः க்ஷயாய ஜகதோ ஹிதாः. சரி, என்னது ஃபர்ஸ்ட், இவங்க எப்படிப்பட்டவங்க, ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டப்ய, திருஷ்டி விஷன், இந்த மாதிரியான ஒரு பார்வை உடையவர்கள், கொள்கை உடையவர்கள். இப்படிதான் இந்த உலகத்தை பத்தின அவங்களுடைய பார்வை இருக்கு, போன பாடல்ல சொன்னது போல. அதனால என்ன இப்ப அதனால இப்படிப்பட்ட பார்வை இருப்பதனால அல்ப புத்தியக, அல்ப புத்தி லோ, ஒரு கீழ்த்தரமான நிலையிலேயே இருப்பவர்கள் புத்தி. அப்ப ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்க கீழ்த்தரமான விஷயங்களையே நோக்கமாக கொண்டிருக்காங்க. அவரு எப்படின்னா அர்த்தம்னா, உலக விஷயங்களை அனுபவிப்பது மட்டுமே வாழ்க்கை. இப்போ அது மட்டுமே வாழ்க்கை, அது மட்டுமே குறிக்கோள், அவ்வளவுதான். இது எவ்வளவு லோ திங்கிங்கா இருக்குது. அதனால அல்ப புத்தேக, அல்ப விஷயாக எஸ்ய அல்ப புத்தேக. அல்ப விஷயங்கள்னு சொல்லும் போது கொஞ்சம் அனித்தியமானது, நிலை இல்லாதது, அல்ப சுகம், அனித்தியமான சுகத்தை கொடுக்கக்கூடியது, இதை மட்டுமே அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருப்பதனால அல்ப புத்தி. ஏன் அவங்களுக்கு அல்ப புத்தி? ஏன்னா அவங்களோட பார்வை, ஒருத்தருடைய விஷனை பொறுத்து தான் அவங்களுடைய புத்தி அமைகிறது, அவங்களுடைய அறிவு அமைகிறது. அப்போ விஷன், ஒரு உயர்ந்த நோக்கம், பார்வை இல்லைன்னா
அவங்களுடைய அறிவு அப்படி இருக்கும், உயர்ந்ததாக இருக்காது. அதனால இங்க ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபிய, இங்க அவங்களுக்கு ரொம்ப அல்பமான விஷன்னு சொல்லல. ஆனா அது எப்படி சொல்றாரு அழகா, ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபிய, இது போன்ற பார்வை உடைய உலகத்தை பொறுத்து இது போன்ற அபிமானம் கொண்டவர்களாக, அபிப்பிராயம் கொண்டவர்களாக இருப்பதனால் அவங்களுக்கு என்ன அல்ப புத்தி, அவங்களுக்கு அவங்க அறிவு அவ்வளவுதான், சிற்றறிவு அவ்வளவுதான், அறிவு அல்ப புத்தி. அதனால என்ன ஆகுது அவங்களுக்கு, நஷ்டாத்மனக, தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். வாழ்க்கையில் இப்படிப்பட்டவர்களுக்கு அழிவு நிச்சயம். சரி, அப்போ என்ன பண்றாங்க அவங்க? அதனால உக்ர கர்மானக, பாருங்களேன் எப்படி அழித்துக் கொள்கிறார்கள், அதை சொல்லுங்க. உக்ர கர்மானக, கொடூரமான செயல்கள் புரிபவர்களாக இருக்காங்க. ஜகதக அஹிதாக, இந்த உலகிற்கே பகைவர்களாக இருக்காங்க. க்ஷயாய பிரபவந்தி, தாமட்ட அழியில இந்த உலகத்தினுடைய அழிவுக்கும் காரணமாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருந்தா என்ன, நம்ம சொல்றோம் எங்களோட பசங்களுக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துட்டேன். என்ன ஃப்ரீடம் கொடுத்தீங்க பசங்களுக்கு? உங்க சொத்தை கொடுத்துட்டீங்களா? இப்பயே உங்க சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களா? என்ன வேணா செலவு பண்ணீங்க? அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஆனா என்ன ஃப்ரீடம் கொடுத்துட்டோம்? கடவுளை வழிபடலாமா வேண்டாமா, இந்த சாஸ்திரம்லாம் நமக்கு வேணுமா வேண்டாமா, இதெல்லாம் நமக்கு வேணும், அதெல்லாம் அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டோம். நல்ல கதையா இருக்கு. எப்படி இது, குழந்தைங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்களாம். இப்படி இது அப்போ சுதந்திரம் கொடுத்துருக்கோம், படிப்பு வேணுமா வேணாமா, நீங்களே சுதந்திரம் கொடுத்துருக்கோம், அப்படி கொடுப்போமா நம்ம? அது மட்டும் என்ன, ஏன்னா பணம் சம்பாதிக்கணும், அதை மட்டும் சுதந்திரம் கொடுக்க முடியாது. அப்ப எவனா படிப்பானா ஸ்கூலுக்கு? யாரும் போக மாட்டாங்க. ஐயோ எங்களை விட்டுருங்க. ஆனா அது பண்ண மாட்டோம். இப்ப என்ன ஆகுது பாருங்க, அவங்களுடைய விஷன், அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறேன்னா என்ன தெரியும் அவங்களுக்கு, என்ன மாதிரியான ஒரு விஷன் வரும் அவங்களுக்கு? இந்த சமுதாயத்துல கத்துப்பாங்களா? இந்த சமுதாயம் எப்படி இருக்கு? இல்லையே, நெகட்டிவிட்டிஸ், எதிர்மறையான விஷயம் தானே அதிகம் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், அப்படி விடக்கூடாது. அப்படி விடுறதுக்கு அது கிடையவே கிடையாது நம்மளோடது. என்ன பண்ணிடுறாங்க, நேரம் 5 வயசுல குருகுலம். அந்த மாதிரி நம்மளுடைய சாஸ்திரங்களை சின்ன வயசுல இருந்தே, இப்ப ரொம்ப அழகா பாருங்க, 5 வயசுல நமக்கு பாலவிகார் இருக்கு. இப்போ ஒரு 7-8 வருஷம் முன்னாடி பாருங்க, 10 வருஷத்துக்குள்ள. அப்ப அதுக்கு முன்னாடி வேண்டாமா அப்படின்னா சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரம் எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்குமோ அவ்வளவு நல்லது. பாருங்க, அதுக்குதான் திருமணம்ன்றதே ஒரு பெரிய சடங்கு முறை. சம்ஸ்காரம் ஏற்படுத்துறது ஆக்சுவலா. சம்ஸ்காரம் மனதுல ஒரு மனதினுடைய மனப்பான்மையை மாற்றி அமைப்பது, அதுக்கு பேர் சம்ஸ்காரம். இது வரைக்கும் நீ இண்டிவிஜுவல் பேச்சுலர் பிரம்மச்சாரி எப்படியோ எப்படி இருந்திருக்கான்னு தெரியாது, ஓகே இருந்துக்கும். இதுக்கு மேல அடுத்து நீ தனியால் கிடையாது, இன்னொருத்தரோட சேர்ந்து வாழப்போறோம். அப்போ அந்த சடங்கு முறைகளோ நம்மளுடைய கலாச்சாரத்துல என்னெல்லாம் பண்றாங்களோ அந்த திருமணத்துக்காக அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய அவனுடைய மனப்பான்மை, அவனோட மனப்பான்மை, ஆழ் மனதுல இருந்து மனப்பான்மையை மாத்துறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அது மாதிரி எப்படி பாருங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும். அப்ப இந்த சம்ஸ்காரம்ன்றது என்ன, எவ்வளவு அந்த திருமணத்துல இருந்தே, அதுக்கப்புறம் குழந்தை கர்ப்பம் வயிற்றுல இருக்கும் போதுல இருந்தே சம்ஸ்காரங்கள், பல்வேறு விதமான சம்ஸ்காரங்கள். அது கூடவே என்ன பண்றாங்க, இப்போ அந்த காலத்துல இருந்ததுதான், புதுசு கிடையாது, அதை திருப்பி நம்ம ரிவைவ் பண்றோம். இப்போ சின்ன மிஷன்ல பாருங்க, சிசு விகார் 6 மாச குழந்தையில இருந்து 4 மாச குழந்தைக்கு சிசு விகார் வகுப்பு. என்னது முட்டா, அந்த குழந்தைக்கு இப்ப என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். அதை பண்ணவங்களும் ரொம்ப பெரிய அந்த சிலபஸ் பண்ணி அதை ட்ரைனிங் கொடுக்குறவங்களும் இந்த பெரிய மாடர்ன் சைக்காலஜிஸ்ட் மட்டும் கிடையாது, சாஸ்திரத்துல ஆழ்ந்து இருக்கிறவங்களும் தான். அப்ப அவங்களுக்கு மறுபடியும் அதை கொண்டு வராங்க பாருங்க. இங்க சொல்ல வந்தது என்னன்னா, இந்த நல்ல சம்ஸ்காரங்களை எவ்வளவு ஆரம்பத்து காலத்துல இருந்து எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அப்பத்துல இருந்தே கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அவங்களுடைய பார்வை கீழ்த்தரமானதாக மாறாது. விஷன், திருஷ்டி. இல்லைன்னா என்ன ஆகும், ஏதாம் திருஷ்டியும் அவஷ்டபியம். அவன் அவ்வளவுதான் சொல்லுவான், இந்த உலகத்துக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. என்ன இந்த உலகம்னா என்ன, இந்த உலகம் நான் இன்பமாக வாழ்வதற்கு மட்டுமே படைக்கப்பட்டது, மற்றவங்களுடைய இன்பம் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அவங்க எப்படின்னா போறாங்க, எனக்கு என்ன வந்தது, நான் சந்தோஷமா வாழணும், இன்பம் அனுபவிக்கணும், அதற்காக வேண்டி உக்ர கர்மானக, இங்க பாருங்க, உக்ர கர்மானக, கொடுமையான செயல்கள் புரிவது. அப்படின்னா மற்றவர்களுக்கு கஷ்டப்படுமே, அவங்களுக்கு துன்புறும்படுமே, இதை பத்தி அக்கறையே கிடையாது. ஒருத்தரா 2 பேரா பல பேர் பாதிக்கப்படுவாங்களேடா, பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு என்ன, அந்த திங்கிங்கே கிடையாது.
இந்த மாதிரி இல்லையா, இருக்காங்களா அப்படிலாம் கேட்டா நமக்கே தெரியும். இந்த உலகத்திற்கு அஹிதாக, தீங்கிழிப்பவர்களாகவே இருக்கும். இப்படி பண்ணிட்டு இந்த உலகத்தினுடைய அழிவுக்கும் காரணமாக இருக்காங்க. அதன் மூலமாக அவங்களையும் அழித்துக் கொள்வாங்க. இப்ப அசுர குணத்துக்கு அடுத்த லெவல் சொல்லியாச்சு. முதல் லெவல் சொல்லும் போது சாஸ்திரத்தை நம்ப மாட்டாங்க, ஆச்சாரியரை நம்ப மாட்டாங்க, நல்லொழுக்கங்களை நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதனால என்ன சொன்னோம், நம்ம நல்ல ஒழுக்கங்கள் பயிற்சி பண்ண மாட்டாங்க. அந்த நல்ல ஒழுக்கங்கள் பயிற்சி பண்ணாதான் மனசு தூய்மை அடையும். அவங்க பண்ணாதனால மனசு அழுக்காகும். மனசு அழுக்குன்றது சுயநலம். அந்த சுயநலத்தோட உச்சகட்டம், அந்த உச்சகட்ட சுயநலத்தோட உச்சகட்டம் என்ன, தர்ம தர்மத்தை கேரே பண்ண மாட்டாங்க. சரி, தர்ம தர்மம் கேர் பண்ணலாம்னா யாருக்கா நஷ்டமா? ஹலோ, உலகத்துக்கே நஷ்டம் அப்படின்றாரு கிருஷ்ணர். உலகத்தையே அழிச்சிருவாங்க இந்த மாதிரி மக்கள். யாரு நம்ம பார்த்துக்கோம் திருப்பி திருப்பி இந்த செஞ்சுரி, போன செஞ்சுரியில, அதுக்கு முந்தின செஞ்சுரியில ஹிட்லர் பாக்குறோம்ல. ஹிட்லர்னு ஒருத்தர் பார்த்தோம். என்ன கதியானா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், சரி, செகண்ட் வேர்ல்டு வார் விட்டுருந்தா தேர்ட் வேர்ல்டு வார், அப்புறம் வேர்ல்டே இருக்காது இல்ல. அதுக்கப்புறம் இல்ல, என்ன இருக்கும் பாருங்க. இந்த மாதிரிதான் அசுர குணங்கள். நான் 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 ஒருத்தனுக்காக எத்தனை பேர் அழிகிறாங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ரொம்ப அழகா இங்க கிருஷ்ணர் அத அசுர குணத்தை சொல்றாங்க. இது சரி, இதனுடைய முக்கியத்துவம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது எப்படி எப்படி இது வேர்ல்டு சைக்காலஜி, யூனிவர்சல் சைக்காலஜி. இந்த நல்ல விஷயங்களை, சம்ஸ்காரத்தை சீக்கிரம் கொடுக்கலன்னா ரொம்ப சுலபமா இந்த அசுர குணங்கள் வேரூன்றி விடும். வேரூன்றி கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 அந்த அசுர குணம் வெவ்வேறு காலகட்டங்கள்ல, வெவ்வேறு துறைகள்ல வெவ்வேறு விதமா வெளிப்படும். இந்த எத்தனை துறைகள் இருக்கு இந்த ஒரு நாட்டுல, அத்தனை துறைகள்லயும் அசுர குணங்கள் தான் இருப்பவர்கள் இருந்தா என்ன ஆகும் இந்த நாடு? இந்த நாடு இல்ல, ஒவ்வொரு நாடும் தான். ஒவ்வொரு நாட்டிலையும் இல்லையே, அவங்களுக்கு கல்வி கொடுத்தேன் நானு, கல்வி கொடுத்ததுன்னு தான் அங்க போய் அப்படி பண்றான். நான் பார்த்து ஓட்டு போட்டவங்க தான் அப்படி பண்றாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க. அப்போ இவ்வளவு கல்வி, இவ்வளவு அனுபவம், இவ்வளவு உயர்ந்த பதவி, ஆனா அவங்க குணம் எப்படி இருக்கு? அசுர குணமா தெய்வீக குணமா? அசுர குணம் வந்தா என்ன ஆகும்? நான் மட்டும்தான், என்னுடைய சந்தோஷம் மட்டும்தான். அப்ப என்ன பண்ணுவான்? இந்த சமுதாயத்தை பத்தின அக்கறை கிடையாது. அப்ப ரோடு எப்படி இருக்கும்? ரோடு இப்படிதான் இருக்கும். ரோடு, கரண்ட், தண்ணி, இதெல்லாம் ஒரு காலத்துல சகஜமா இருந்தது பாருங்களேன். சகஜமா சாதாரணமா தண்ணின்றது அப்படி இருக்கும். இதுதான் 3வது அத்தியாயத்துல வான் பண்ணார். அங்க 3வது அத்தியாயத்துல, நீ இந்த உலகம் போகின்ற இந்த கர்ம சக்கரத்தில் வேள்வி மனப்பான்மையில் நீ இல்லைன்னு சொன்னா மழை கிடையாதுரா. மழை பாசிட்டிவா சொன்னார். மழை வரும், மழைனால உயிர்கள் வரும், எல்லாம் செழிப்பாக இருப்பாங்க. வேதம் மூலமாக, அந்த கர்மங்கள் மூலமாக தேவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வார்கள், நீங்கள் தேவர்கள் செய்வீங்க, இப்படி நல்லா வாழ்வீங்க இயற்கையோட ஒன்றி. அது அந்த கர்ம சக்கரம் வேள்வி மனப்பான்மையிலிருந்து பெரும்பான்மையான மக்கள் எப்படி மாறிட்டாங்கன்னு கேட்டா இந்த அசுர சம்பத்து படத்தினால. இதனால என்ன ஆயிடுச்சு? சுத்தமா எல்லாம் போச்சு. நீங்க என்னதான் என்ன சிஸ்டம் கொண்டு வந்தாலும் இந்த உலகத்தை மாத்துறதுக்கு இங்க சொல்லியிருக்கிற மனிதனுடைய இந்த அசுர குணம் போயிட்டு தெய்வீக குணங்கள் வளராம இந்த உலகத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அது எப்படி பண்ண முடியும்? குரூப்பா மாத்த முடியுமா? கன்வர்ஷன், எல்லாரும் வாங்குவோம், கன்வர்ஷன் பண்ணிடலாம், முடியாது. அப்ப குருதேவ் என்ன சொல்றாரு? யூ சேஞ்ச், வேர்ல்ட் வில் சேஞ்ச். இண்டிவிஜுவல் சேஞ்ச் அலோன் வில் மேக் த வேர்ல்டு சேஞ்ச். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப இந்த தெய்வீக குணங்களை பத்தி சொல்லிட்டாரு. இப்ப இந்த அசுர குணங்களை ரொம்ப விரிவா ஆழ்ந்து சொல்லிட்டு இருக்காரு, சொல்ல போறாரு. இன்னும் முடியல, இப்பதான் ஸ்டார்டிங்லயா 2வது ஸ்லோகம் இது. அதுலயே வந்திருக்கு பாருங்க. உக்ர கர்மானக க்ஷயாய ஜெகதோ ஹிதாக. இப்படி அசுர குணம் இருக்கிறவங்களால நமக்கு என்ன வந்தது? யாரோ எங்கேயோ தப்பு பண்ணிட்டு போறான்னா கிடையாது. யாரோ எங்கேயோ தப்பு பண்ண 100 வருஷமா, 200 வருஷமா, 2000 வருஷமா எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டு இன்னும் எவ்வளவு காலம் இது டெவலப்பிங் கண்ட்ரி. இன்னும் எவ்வளவு நாடுகள் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ். இது யார் காரணம்? எல்லாம் இந்த விஷயம்தான், அசுர சம்பத். இதோட இம்பாக்ட் புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லோகம் சும்மா சாதாரணம் கிடையாது.
ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பள்ளிக்கூடங்கள்ல காலேஜ்ல அங்கேயே வைக்கணும். இந்த இந்த விஷயங்கள்லாம் ஏதாம் திருஷ்டி அவஷ்டபிய, உன்னோட விஷன் இவ்வளவு மோசமா இருந்ததுன்னா உன்னுடைய புத்தி அறிவும் கீழ்த்தரமானதாக இருக்கும். இப்படி கீழ்த்தரமான அறிவை வைத்துக் கொண்டிருந்தா சுயநலமான முக்கியவனாக மட்டுமே நீ இருப்ப. அந்த சுயநலம் என்ன மட்டுமே இருக்கிறவனால இந்த உலகத்துக்கு தீங்கு மட்டும்தான் செய்ய முடியும். அதன் மூலமாக இந்த உலகத்தை அழித்து தன்னையும் அழித்துக் கொள்பவன். அசுரன்னா யாரு, அசுர சம்பத்னா என்ன, உங்களுக்கு இப்ப லிஸ்ட் அவுட் போட்டுக்கலாம். எங்க ஆரம்பிச்சு எப்படி டெவலப் ஆகுது பாருங்க. அடுத்த பாடல், அந்த உக்ர கர்மானக உலக அழிப்பார்கள் இதெல்லாம் சொன்னார் இல்லையா, அது எப்படி அதுதான் அடுத்தது. காமமாஸ்ரித்ய துஷ்பூரம், காமமாஸ்ரித்ய துஷ்பூரம், காமமாஸ்ரித்ய துஷ்பூரம், காமமாஸ்ரித்ய துஷ்பூரம், தம்பமானமதன்விதாக, தம்பமானமதான்விதாः, தம்பமானமதான்விதாக, दम्भमानमदान्विताः, மோகாத் கிரஹீத்வா சத்கிராஹான், मोहाद् गृहीत्वा सद्ग्राहान्, மோகாத் கிரஹீத்வா சத்கிராஹான், मोहाद् गृहीत्वा सद्ग्राहान्, பிரவர்த்தந்தே சுசிவ்ரதாக, प्रवर्तन्ते शुचिव्रताः, பிரவர்த்தந்தே சுசிவ்ரதாக. प्रवर्तन्ते शुचिव्रताः. நான் சேர்ந்து படிக்கலாம், நான் படிக்கிறேன். அந்த ரெண்டாவது வரி வந்து நிறுத்தாம படிக்கணும். காமமா ஆஸ்ரித்ய துஷ்பூரம் தம்பமானமதான்விதாக, மோகாத் கிரஹீத்வா சத்கிராஹான், பிரவர்த்தந்தே சுசிவ்ரதாக. இங்க என்னது? ஓகே, காமம் ஆஸ்ரித்ய அப்ப என்ன அர்த்தம்? ஆசையை சார்ந்தது. அவனுடைய வாழ்க்கை என்ன? இங்க ஆசைன்னு அர்த்தம் சுயநல ஆசை, பேராசை, சுயநலம் ஆசை, தான் 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 தான். இதை பத்தி இதை தவிர வேற சிந்தனை கிடையாது. இப்படி சொல்லும் பொழுது நமக்கு எது வேணாலும் ஞாபகம் வரலாம் பாருங்க. நம்ம எப்படியாவது இப்படி இருக்கோமா, நடந்துக்கிறோமா, நான் எனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வேற யாருக்குமே மதிப்பளிக்காம நான் இல்ல. இதிகாச புராணங்கள் ஆரம்பிச்சு இப்ப நம்முடைய வரலாறுல வரைக்கும் முழு வரலாறுமே இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு இப்படிப்பட்ட தனி மனிதர்களே காரணமா இருக்காங்க. அது வந்து நம்ம நாட்டை எடுத்துட்டாலே பரவாயில்ல. நம்ம நாட்டினுடைய இதிகாச புராண காலங்கள் ஆரம்பிச்சு ராமாயண காலத்துல ராவணன், மகாபாரதத்துல காலத்துல யாரு கௌரவர்கள், சகுனி, அடுத்து அதெல்லாம் போயிட்டே இருந்தா பாருங்க, ஒவ்வொன்னா வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வரலாறு இவங்க மாடர்ன் ஹிஸ்டரி சொன்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது? முகலாயர்கள் ஆரம்பிக்குதா? அதுக்கு முன்னாடி யார் ஆரம்பிக்குது? எங்க பாருங்க, வெவ்வேறு நாட்டவர்கள் அங்கேருந்து வந்து என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க அந்த மக்களுக்கு, எவ்வளவு அடிமைப்படுத்தி, எவ்வளவு கொடூரமா நான் மட்டுமே நல்லா வாழணும்னு. இதுதான் அசுர சம்பத். இது வெளி உலகத்திலையும் அழிவு உண்டு பண்ணுவதில்லை, தனக்கும் அழிவை ஏற்படுத்துகிறது. அதனால எப்படி இவங்க சொன்னாங்க, கோர கர்மானகன்னு சொன்னாங்க இல்லையா, க்ஷயாய அழிப்பார்கள். எப்படி அது? காமமாஸ்ரித்ய, சுயநலத்தினுடைய ஹையஸ்ட் ஃபார்ம் அந்த சுயநலம், அதுதான் காமம், ஆசை, பேராசை. அதனால என்ன ஆகுது? தம்பம் மான மதான்விதாக, மோகாத் அசத்கிராகான் கிரஹீத்வா, மோகத் மதிமயக்கத்தால், அசத்கிராகான் தீய நடவடிக்கைகளை மேற்கொண்டு, கிரஹீத்வா அசுச்சிவிரதாக, தூய்மையற்ற கொள்கைகளை உடையவர்களாக இருந்து, பிரவர்த்தந்தே இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்டவங்க வந்து ஆன்மீகத்துல அவங்க இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது ஆன்மீக பயிற்சியே இல்லாம இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து அததான் இங்க சொல்ல வர்றாரு. ஆசையினால் தம்ப மானம். இங்க தம்ப மானம்னா தற்பெருமை, வெளியில தன்னை பத்தி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, காமிக்கிறது, வெளியில நான் இப்படிப்பட்டவன் காமிக்கிறது. அப்புறம் செல்வத்தினாலையும் மனிதர்களால, பதவி, இதனாலலாம் நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு அகங்காரத்தோட இருக்கிறது, இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அதுதாங்க ஆடம்பரம்னு சொல்றாங்க, தம்பம்.
மதம், மதம், தற்பெருமை, அன்விதாக, இதெல்லாம் பொருந்தியவர்களாய். அப்படின்னு என்ன அர்த்தம்னா மிகப்பெரிய யாக யஜ்ஞங்கள்லாம் கூட செய்யலாம். அவ்வளவு செல்வந்தர்களாக இருப்பாங்க, சமுதாயத்துல பேர் உள்ளவர்களா இருப்பாங்க, யாக யஜ்ஞங்கள்லாம் செய்யலாம். ஆனா அதெல்லாம் செய்யும்போது அவங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கு? தம்ப, மானம், மதான்விதாக, தற்பெருமை, ஆடம்பரம், ஒரு நல்ல எண்ணமே கிடையாது. இப்படிப்பட்டவங்களா இருக்கலாம் ஆன்மீக பயிற்சிகள் கூட அவங்க கடைபிடிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, நம்ம இப்ப நம்ம அபிச்சாரம் சொல்றாங்க பாருங்களேன். அபிச்சாரம் சொல்லும் போது வாம சாஸ்திரம் சொல்லுவாங்க. வாம சாஸ்திரம் சொன்னா பேய், பிசாசு, சூன்யம் இப்படிலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை, துர்தேவதைகள், இதெல்லாத்தையும் பின்பற்றிட்டு என்னுடைய எதிரி அழிக்கிறான் பாரு. நான் என்னுடைய எதிரி அழிக்கணும், இவங்களை அழிக்கணும், எதெல்லாமோ பிராக்டிஸ், இந்த பயிற்சி எல்லாம் பூஜை முறைகள்லாம் செஞ்சுட்டு அதுவே ஆன்மீகம்னு நினைச்சுக்கிறது. நான் ஆன்மீகவாதி. சரி, என்ன பண்ற நீ? இந்த காட்டுல அங்க ஒருத்தர் இருக்காரு, இங்க போய் அங்க இருக்காரு, இதெல்லாம் வந்து ரகசியம், அங்க போய் நான் இதெல்லாம் பண்றேன், இப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னது, அதுல வந்து தன்னை ஆன்மீகம் வேற நினைச்சுக்கிறது, அதையே ஆன்மீகம் நினைச்சுக்கிறது. சரி, தம்பமான மதான்விதாக மோகாத், இதெல்லாம் என்னது? மதிமயக்கம், மோகம், மிகப்பெரிய மதிமயக்கம். இதனால இந்த மாதிரியான விஷயங்கள் அசுச்சி விரதாகனா இதான் பாருங்க. விரதங்கள்லாம் அர்த்தம் ஆன்மீக பயிற்சிகள்னு சொல்லும் போது அசுச்சி, இந்த மாதிரியான தீய விஷயங்கள், தீய துர்தேவதைகள், நம்ம சொன்னது போலதான் வாமசாஸ்திரம், இதெல்லாம் பின்பற்றி அந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டு கொண்டு பிரவர்த்தந்தே, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எல்லா காரியங்கள்லயும் இதை பின்பற்றி இருப்பாங்க. அப்படி பின்பற்றினா இது தப்புன்னு கூட தெரியாதானா? அது தப்புன்னு தெரியாது. எப்படி தெரியும்? அதுல ஒரு பெருமை, எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்கு, நான் என்ன வேணாலும் சாதிக்க முடியும், தெரியும்ல, எனக்கு எதிரியை வந்து நான் என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்படி தம்ப, மான, மதான்விதாக இப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க. அசுர சம்பத். ஓகே, எது நம்ம ஒரு சின்ன விஷயம் ஆரம்பிச்சு இந்த உலகமே அழிக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் இதை பொருத்தி பார்க்கணும். ஒரு தனி மனிதன் ஒரு வீட்டுல இப்படி அசுர சம்பத்தோட இருந்தா அவனோட வீடு, அவனுடைய சர்க்கிள், அவன் சம்பந்தப்பட்டவங்களோட கதி என்ன ஆக போகுது? அவனே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒவ்வொரு நாள் பெரியவனாகி இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில வந்துட்டானா, உலகம்னு சொல்லும் போது நாடும் சேர்த்து, ஒவ்வொரு நாடும் இங்கேயும் அந்த அளவுக்கு அத்தனை பேர் பாதிப்படைவாங்க. அதான் விஷயம். அவங்களுடைய நடவடிக்கைகள் இப்படியே தான் இருக்கும். சரி, இப்போ ஏன் இப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த ஸ்லோகத்திலயும் நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். இன்னைக்கு பார்த்தது 7, 8, 9, 10 இல்லையா? 7, 8, 9, 10, 6ல இருந்து படிச்சிடலாமா? 6, 7, 8, 9, 10. दौ भूत सर्गो लोकेस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरशः प्रोक्तः आसुरं पार्थ मे शृणु प्रवृत्तिं च निवृत्तिं च जना न विदुरासुराः न शौचं नापि चाचारः न सत्यं तेषु विद्यते असत्यमप्रतिष्ठं ते जगदाहुरनीश्वरम् अपरस्पर संभूतम किमन्यत काम हैतुகம். அந்த 8வது ஸ்லோகம் பாருங்க. அனீஸ்வரம்ன்ற வார்த்தை அதை நம்ம சொல்லாம விட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஆண் பெண் சேர்க்கை, ஃபீமேல் இப்படிதான் போதே தவிர அனீஸ்வரம், ஈஸ்வரன்லாம் யாரும் கிடையாது. இந்த உலகத்துக்கு சிருஷ்டி, ஸ்திதி, லயம் இந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. தன்னால் நடக்குது ஆக்சிடென்டலா. அதான் கடவுளே கிடையாது. இதுக்கு ஒரு காரணமே கிடையாது இந்த உலகத்துக்கு. கடவுள்ன்றது என்னது? சிருஷ்டி, இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமானவர். இது காரியம், இதுக்கு ஒரு காரணம் உண்டு அப்படி சொல்றோம்ல. அவங்க என்ன சொல்றாங்க? அனீஸ்வரம். அப்படிலாம் கிடையவே கிடையாது, ஈஸ்வரனே கிடையாது. அதான் அதுக்கு அர்த்தம். அடுத்தது 9வது. ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய நஷ்டாத்மானோல்ப புத்தயः பிரபவந்த்யுக்ர கர்மாணः க்ஷயாய ஜகதோஹிதாः காமமாஸ்ருத்ய துஷ்பூரம் தம்பமானமதான்விதாः மோகாத் கிரஹீத்வா சத்கிராஹான் பிரவர்த்தந்தே சுசிவ்ரதாः. இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। हरि ओम।